ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். ஏன் ஊர்னா ராஜா மட்டும்தான் இருக்கணுமா? ராணி இருக்க கூடாதா? ஒரு மகாராணி இருந்தாங்களாம். அவங்களுக்கு சேவகம் செய்ய ஒரு பணிப்பெண்ணும், சொல்றது செய்ய நிறைய தளபதிகளே இருந்தாங்களாம். நாட்டு மக்களை பத்தி அந்த மகாராணி யோசிச்சுட்டு இருந்தப்போ அந்த பணிப்பெண் முடிஞ்ச வர பொக்கிஷத்துல இருந்த செல்வத்தை சுரண்டிட்டே இருந்தாங்களாம். அந்த திருட்டுக்கு துணையா தன் சொந்த பந்தங்களை சேர்த்து விட்டாங்களாம். இதுக்கு நடுவுல தளபதிக்கு இந்த போர்வையில சில துரோகிகள் எதிர் நாட்டு மன்னர் கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு சொந்த நாட்டையே கூறு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த மகாராணி உடம்பு சரியில்லாம காலமாக அது வரைக்கும் பணிப்பெண்ணா இருந்தவங்க தன்னையே மகாராணி நினைச்சுக்கிட்டு அரசாட்சி செய்யலாம்னு ஆசைப்பட்டாங்களாம். கூட இருந்த துரோகிங்க கூட்டம் அதுக்கு ஒத்து உதிச்சா. ஆனா மகாராணிக்கு உண்மையான விசுவாசிகள் சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த பணிப்பெண்ணை விரட்டி விட்டுட்டு துரோகிகளை துரத்தி விட்டுட்டு ஆட்சிக்கு வந்தாங்களாம். அப்போ நடந்து போர்ல துரோகிங்க செஞ்ச சூழ்ச்சியால விசுவாசிகள் பட தோற்று போனாலும் மகாராணியோட நாட்டை மீட்கணும்னு போராடினாங்களாம். ஆனா அந்த பணிப்பெண்ணும் துரோகிங்களும் முதலை கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இப்பவும் விசுவாசிங்க கூட்ட தோக்கணும்னு எதிரிக கூட கள்ள கூட்டு வச்சுக்கிட்டாங்களாம். என் ஆயுசுக்கு பின்னாடி இந்த நாடு சுபிட்சமா இருக்கணும்னு கனவு கண்ட மகாராணிய வார்த்தைய காப்பாத்த போராடுற விசுவாசிங்க ஒரு பக்கம், எதிரிகள் கூட கூட்டு சேர்ந்துகிட்ட துரோக கூட்டம் ஒரு பக்கம். இப்ப சொல்லுங்க மக்களே, வரப்போற போர்ல நீங்க யார் பக்கம்?